அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் இப்படி கத்தனோட நான் பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் யோசிப்பேன், இவன் உள்ளாடைய உதறாமல் போட்டான் போல இருக்கு, உள்ளுக்குள்ளே கட்டெரும்பு ஏறிடுச்சோன்னு நினச்சேன். நான் என்னடா இப்படி கத்துறான, ஆண் எடப்பாடியார், ஆண் எடப்பாடியார் அப்படின்னா அப்போ சரி உள்ளாடைய உதறாமல் போட்டுட்டான் போல இருக்கு, எறும்பு கடிக்குது போல உள்ள அப்படின்னு. இவங்கெல்லாம் ஓடி போய் காத்திருக்கிறாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை 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 அப்படின்னு ஓடுறாங்க பனையூரை நோக்கி. என்னன்னா உண்மையிலங்க அப்பா, திமுக காரங்களாம் ஒரு சல்யூட்டியா. 5 ஆண்டு கால ஆட்சியில், அதாவது எல்லாரும் சொல்கிறான், இந்த தாவேக்காரன்லாம் நமக்கு அறிவுரை சொல்கிறான், அதான் பெரிய வேதனையாக இருக்குது. ஏன் தோற்று போச்சு கண்டுபிடி, ஏன் தோற்று போச்சு கண்டுபிடின்றான். ஏன் தோற்று போச்சு தெரியுமா? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நியாயமான ஆட்சி நடத்துகிறார்ல, அதனால தான் தோற்று போச்சு. கட்சிக்காரன் ஒரு திமுககாரன் ஒரு இந்த 5 ஆண்டு காலத்தில் 5 பிசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுதான் உண்மை. அதனால தான் தோற்று போச்சு. இப்போ இதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு கிடக்கிறான் தாவேக்காரன். அப்படியே கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அப்படி செழிப்பாகிட்டாங்க போனாங்க. அன்றைக்கும் சோத்துக்கோழி இல்லாமல் தான் இருந்தோம், இன்றைக்கும் சோத்துக்கோழி இல்லாமல் தான் இருந்தோம். 5 ஆண்டு காலம் நியாயமாக ஆட்சி நடத்துனால தான் கட்சி என்ன நிற்கிது. இவனு ஓடலை, இங்கே தான் இருக்கிறான். இந்த ஓடுறான்னா இவன் யார் தெரியுமா? அவன் ஏற்கனவே மாற்று இடத்துலேருந்து வந்தவன் தான் ஓடுறான். இவனுக்கு வேலையே மாரத்தான் ஓடுற பார்ட்டி. இவன் ஓடிக்கினே தான் இருப்பான், நிற்க மாட்டான். ஆனால் நிலையான கொள்கைக்காக, பெரியாருக்காக, அண்ணாவுக்காக, கலைஞருக்காக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்காக, உதயநிதி ஸ்டாலினுக்காக வாழ்கிறவன் இங்கே தான் இருப்பான், போக மாட்டான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூடாரமே காலியாகுது, ஏண்டா அப்படின்னு பார்த்தா அந்த கத்துனவெல்லாம் இருக்கானே. திடீர்னு இந்த குரல் யுத்தெல்லாம் காமிப்பாங்க. திடீர்னு லாரியில் ஏறுவாங்க, தண்ணியை செக் பண்ணுறோம்மா, காவாக்கில் கையை விடுவாங்க. திடீர்னு பார்த்தா என்னெல்லாமோ பேசுவாங்க. நமக்கே ஐயோப்பா என்னையா இது, நம்மளும் திமுக விசுவாசி, நம்மளை விட ஒரு அதிபயங்கரமான அதிமுக விசுவாசி இருக்கிறான்னு நினச்சா ஓடுறாங்களே. ஏன் சனிக்கிழமை பொக்கையும் கையுமா எடுத்துன்னு பின்னங்கால் பிரடியில் போகிற அளவுக்கு ஓடுறாங்க. கடைசியில் என்ன ஏன் ஓடுறாங்க? நானே ரொம்ப திருப்பி கேட்டிருக்கேன், ஏப்பா சொல்லுங்கப்பா, நீங்கள் ஓடுறதுக்கான காரணத்தை சொல்லுங்கப்பா, ஏன் தான் போகிறீங்க அப்படி என்ன தான் இருக்கு? ஏன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்கிறேன், நான் விஜய் வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறேன். நான் பல தடவை அவரை நான் நேரிலலாம் சந்திக்கலை, பல தடவை பார்த்துருக்குறேன். அவரை காரில் போகும்போது பார்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி தானே போகணும், பார்த்துருக்குறேன். எனக்கு அந்த அப்படி ஒரு விஷயமே வரலையப்பா, அப்படி ஓடுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, பொழப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் விஷயம். கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டோம். பல வழக்குகள் எங்கள் மேலே இருக்குது. மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருந்த நாங்கள் இன்னைக்கு 200 கோடி 300 கோடி 400 கோடிக்கு சொந்தக்காரர்களாக ஆகிட்டோம். இந்த பணத்தை பாதுகாக்கணும், இந்த சொத்தை பாதுகாக்கணும், இந்த தொழிலை பாதுகாக்கணும். இதுக்கு தஞ்சமாக ஒரு இடம் வேணாம், அவ்வளோதான். இதை தேடித்தான் ஓடுறாங்க பனையூருக்கு. மற்றபடி கொள்கை, கோட்பாடு, தலைவர் மேலே பாசம், தலைவர் மேல் கவர்ச்சி அதெல்லாம் கிடையாது. இருந்தா உண்மையிலே, அதாவது விஜய்க்காக நோட்டீஸ் ஓட்டினவன், விஜய்க்காக வாழ்ந்தவன், விஜயாவே வாழ்ந்தவனாக இருந்தான். இவன் நிலமெல்லாம் இப்போ என்ன பண்ணி பார்க்க தானே போகிறான், பார்க்கத்தாட போகிறேன். இந்த காளி ஆட்டத்துக்கிற மாதிரி பார்க்கத்தாட போகிறோம். விஜய்க்காக உழைத்தவன், விஜய்க்காக நோட்டீஸ் ஓட்டினவன், விஜய்க்காக படாத பாடுபட்டவன், விஜய்க்காக நற்பணம் நின்றவன் நடத்தி விஜய்க்காக ரத்தம் கொடுத்தவன்,
விஜய்க்காக அரிசி கொடுத்தவன், பருப்பு கொடுத்தவன், தெரு தெருவாக அலைஞ்சவன் நிலமெல்லாம் என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். ஒரு பெரும், அதாவது இங்கே ஒரு தப்பான கட்டமைப்பு கட்டப்படுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய அரசியல் பேசுகிறவங்க கூட சொல்கிறாங்க, அதிமுகவை தாவேக்கா அழிச்சிச்சுப்பா, ஒட்டு மொத்தமாகவே அதிமுக கூடாரத்தை காலி பண்ணி எல்லார்த்தையும் அங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு. இது சரியான அரசியல் புரிதல் கிடையாது. அப்படி இல்லை. அதிமுகவிலேருந்து போய் ஒட்டுமொத்த அதிமுக காரணம் தாவேக்காவை அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ உடச்சே பேசுகிறோமே, இல்லை என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. பல பெரிய ஆட்கள் அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தாங்கல்ல, என்னாச்சு? அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஒரு 10 பேர் 15 பேர் மந்திரி ஆனாங்க. இங்கே ஒரு 15 பேர் காலியா? திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமாக பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினி நொந்து நூலாக போனவங்களாம் நிலைமை என்னாச்சு? இவனுக்கு கிடைக்க வர மந்திரியெல்லாம் அவனுக்கு போச்சா இல்லையா? உண்மை. நம்ம திமுக காரனாக இருந்தாலும் உண்மையை பேசணும். இதே நிலைமை என்ன நடக்கும்? தாவேக்கால போஸ்ட் ஓட்டினவன், விடிய விடிய காற்று கிடந்தவன், ரத்தம் கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகும்? இங்கேருந்து ஓடி போகிற அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர் ஆயிடுவான், மந்திரி ஆயிடுவான். அதிமுகவரோட வேலை தான், அங்கே போய்ட்டு மாவட்ட செயலாளர் ஆகி மந்திரி ஆயிடுவான். அப்போ தாவேக்கா அதிமுகவை அழிக்குதா? இல்லை, அதிமுககாரன் போய் தாவேக்காவில் இருக்கவனை அழிக்க போகிறான். இங்கே இந்த அரசியல் சூழ்நிலை தான் நடக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறு கொள்கை கோட்பாடு, அதாவது இப்போது நம்ம இப்போ நம்ம வேறு கட்சிக்காரங்க திமுக ஓடி வராங்க, இல்லைன்னு சொல்ல வரல. வேறு கட்சிக்காரங்க வராங்க, அதிமுகலேருந்து ஓடி வராங்க. தலைவர் மேல் ஒரு பாசத்தில் வராங்க. எப்படி? கொள்கை இருக்குது, 5 ஆண்டு காலம் மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, இந்த பிஜேபியை எதிர்த்து ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு லீடரு, நம்ம போகலாம் அப்படின்னு வராங்க. இப்போது இங்கேருந்து அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போகிறாங்க, மற்ற கட்சியிலேருந்துலாம் போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்கன்னு கேட்டால், இதே மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, தலைவர் மிகப்பெரிய போராளி, பல முறை ஜெயிலுக்கு சென்றவர், திருமணம் 6 மாதத்துக்கு உள்ளே போட்டு அடித்து போட்டாங்க, அப்படிலாம் ஏதாவது கதை இல்லை. அந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பாருங்கள். எங்களுக்கு வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வரலாறு வேணாங்க அப்படின்றான். ஏன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தெரிஞ்சிக்க விரும்பலைங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவனெல்லாம் எப்படி திருத்துறது? இப்போ இங்கேருந்து போகிறவங்களாம் மாற்றம் துர்நாற்றம். எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் சில வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறாங்க. அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல நான் விரும்பலை. இந்த வண்டி வாகனத்துக்கு தொழில் இல்லாமல் போயிடுமோ, எங்கே இந்த தாவேக்காரன் ஸ்டாப் பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து போய் என்ன பண்ணுறான்னா, இந்த வண்டி வாகனத்தை இயக்கணும், இல்லைன்னா நின்று போயிடும், அதுக்காக ஓடுறான். பல மாடி கட்டிடங்கள் இருக்குது, அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, பெரிய மால் இருக்குது, ஏகப்பட்ட வணிக வளாகங்கள் இருக்குது, குட்டையெல்லாம் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வணிக வளாகங்கள்லாம் இருக்குது. அதை எங்கே நம்மகிட்ட இருந்து பிடிங்கிருவாங்களோ அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற பாதி டிக்கெட் அங்கே போகிறான். ஆக மொத்தத்தில் அவன் பாதுகாத்துக்குள்ள, அவன் சொத்தை பாதுகாத்துக்குள்ள தான் அவன் போகிறான ஒழிய, தாவேக்காரன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க தம்பி, இவங்கெல்லாம் ஏற்கனவே இங்கே பல மடங்கு அதிமுகவில் இருந்து எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி, எடப்பாடி பேரை சொல்லி கோடி கணக்கில் இந்த இப்போ திமுககாரன் எவனா தொண்டா நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறானா பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஆக முடியாது. இங்கே அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கே அப்படி இல்லை, எவன் வேணாலும் கொள்ளையடிச்சிக்கலாம். ஏகப்பட்ட சொத்தை சேர்த்து விட்டாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட சொத்தை சேர்த்து விட்டாங்க. அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு ஓடி வர்ற இடம் தான் தாவேக்கா டிவிக்கு. இவன் ஏதோ பாசத்தில் வரான்லாம் நினச்சிடாத, உன் பதவியை பறிக்க வரான், அதை நினச்சிக்கோ. இப்போ நீங்கள் இவ்வளோ போராடின வாங்கின, நாளைக்கு கவுன்சில் சீட் உனக்கா? எப்படி விடுவான்? அக்ரிமெண்ட் போட்டு தானே வரான். அவர் கவுன்சில் சீட்டு அவங்களுக்கு தான், அதிமுக வந்து வரவங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. தாவேக்காரருக்கு கிடையாது.
இப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் 233 தொகுதியில் கேண்டிடேட் போட்டியில்ல, இப்போ அதிமுகவில் இருந்து 6 எம்எல்ஏ வராங்கல்ல, எங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த தொகுதியில் ஒரு 6 பேர் நின்று தோத்தாங்களா, அவங்க நிலமை? இந்த தாவேக்கா விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவன், ரத்தம் கொடுத்தவன், அவன் நிலமை. நாம் தான் நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தாவேக்கா பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்க பசங்க நினச்சின்னு இருக்குது. அப்பா அதிமுக வந்து ஒட்டு மொத்தம் நம்ம ஆள் காலி பண்ணி கூப்பிட்டுருப்பேன். தப்புடா தம்பி, தப்பு. அதிமுகவிலேருந்து ஒட்டு மொத்தமாக உள்ளே வந்து தாவேக்காவை காலி பண்ணுறாங்க, ஓம் பதவியை காலி பண்ணுறாங்க, உனக்கு கிடைக்கிற கவுன்சிலர் காலி பண்ணுறாங்க, உனக்கு கிடைக்கிற எம்எல்ஏ காலி பண்ண போகிறாங்க. இதான் நடக்க போகுது. இங்கே என்ன நடந்துச்சோ அதுதான் அங்கேயும். எப்படி இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் பிச்சைக்கார பயலாகவே இருக்கிறோமோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் இப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இதுதான் உங்கள் நிலமை. வளர்கிறவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான், திருடன் கூட சேர்த்துப்பான், அவனுங்களும் திருடி எல்லாருமே கோடி ஆகிடுவானுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் நான் சண்டை போட்டே இருக்கிற மாதிரி இப்படியே இருக்க வேண்டியதான். நானும் நீயும் ஒன்று தான்.